பட்டம் போல் இருப்பேன். ராஜா யார் அந்த ராஜா? ராஜா யாரடி அந்த ராஜா? துர ராஜா வருவார்கள். ராஜா வருவார்கள் ரோஜா பூ வாங்கி வச்சேன். ராஜா வருவார்கள் ரோஜா பூ வாங்கி வச்சேன். பெண்டுகளா துரராச காணலையே. மாமா எந்த மாமா? மத்தளக்கார மாமா. சிரிக்கி வாடிக்கிட்டு ஆளப்பா பொறுக்காதே. என்ன பொறுக்காது? சின்ன சிறுசு கொஞ்சம் சந்தோஷம் பார்த்துட்டா உனக்கு அப்படியே எரியும். என்ன சின்ன சிரிச்சு? நீயும் படுக்க மாட்டேன், அடுத்தாலையும் படுக்க மாட்டேன். மோரே வெகு பணம் செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணாப்புல. அதுக்கு என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியல. ஏன் வாமா விருந்தாடி ஊரா வீட்டுக்குள்ள படுத்துட்டா இவங்க தெருவில் போய் படுக்கிறது. எதுக்கு வந்தமானு போனமானு இல்ல. இங்கே டேரா போட பாவம் சங்கத்துல படுத்து கிடக்குறாப்புல. அதுக்கு சாம்பார ரசம் மாதிரி வச்சுனாக்கா வந்த அன்னைக்கு கிளம்பிடுறாங்க. அப்புறம் இவ வந்துருவாங்க. நல்லா சமைச்சு போடக்கூடாது. மாமா வருவாங்க மல்லாந்து படுத்திருந்தேன். மாமா வருவாங்க மல்லாக்க படுத்திருந்தேன். மல்லாந்து படுத்திருந்தேன். மாமாவே மாடு மிதித்திருக்கு. எதுலடி? மாங்காயில மாடு மிதித்திருக்கு. ஐத்தா எந்த ஐத்தா? மருங்காபுரி ஐத்தா. ஐத்தா வருவாங்க அகலமாக படுத்துங்க. என்னவா? ஏய் என்னடி வாங்கோலிக்கு பிறந்தவள? என்னடி என்ன பண்ணுது? கூசுதான். புதுசு இல்ல, பிரஷ் பீஸ். அப்படியா? இன்னும் கைப்படாத ரோசா. ஓஹோ, கை மட்டும் படல. ஆமா, மற்றதெல்லாம் போட்டு உழப்பிட்டாங்க. முகரம் அகலமா படுத்திருக்கு. ஐத்தாரு ஆடு கடிச்சிருக்கு. ஐத்தத்துல ஆடு கடிச்சிருக்கு. அழகு பெண்களா பிரகாஷ் வந்தாத்தே அந்த தீர்மானம் சரியா சொல்லுங்க. வந்தா நம்பிக்கையில்லா தீர்மானமா வைக்கிறாங்க. தெருவில் போய் நிக்கிற மாதிரி வந்துருது. நான் கைய ஒரு பக்கம் திருப்ப, அவன் கால ஒரு பக்கம் திருப்ப, கடைசியில மல்லா கடைச்சி விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மை உண்மை. அதெல்லாம் சூப்பரா வாசிக்கிறீங்க நீங்க. என்ன உடனே பார்த்தோட தாண்டி அப்படியே மேலே ஏறுது அப்படியே இறங்குது. ஒரே சைஸ்ல தானே தெரியுது, ஏறினாலும் இறங்கினாலும். ஏய் என்னங்க உண்மையில உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு என்னங்க கஷ்டம்? ஏங்க சூப்பரா வாசிக்கிறோம்னு சொல்லி வாழ்த்து சொல்றீங்களே, உண்மையில உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அப்படி சொல்றீங்க? என்ன அப்படி கேட்டிய? ஒரு சில நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது, வந்து நிக்கும். நாங்களும் 4 பேர் விட மாட்டோமே. நீங்க விட மாட்டீங்க. இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு 8 மணி நேரம் போட்டு அடிப்போம். 8 மணி நேரமா? விடிய வைக்கணும்னு. அப்படி ஒரு மாத்திரை வரவே இல்லை இது வரைக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த தெய்வம் கொடுத்தது அங்கே அப்படி இருக்கு. இதுக்கு வாசிக்கிறதுக்கு என்ன சிரமம்? இதை பார்த்துக்கிட்டு அடிக்கிறியா? ஆமா, இப்போ அங்கங்கே தான் இருக்கும். இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஜெனுவாரி எடுத்து பேக்கில் வச்சுக்கிறேன். ஓ, பேக்கை கிழிக்காம விட மாட்டேன். பேக்கை கிழிப்பியா? பேக்கில் வைப்பியா? அவனாடா நீ? உண்மையிலே சொல்றேன், உங்களை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? மீடியமா? ஆமா. நான் எத்தனை பெண்களை பார்த்துருக்கேன். அது தெரியும், நீ கொல்ல பொம்பளை பார்த்துருக்கேன். ஆமா, நான் அவசாரி பைய தானே. என்ன மாமா அப்புறம் அப்படி சொல்ற? ரோட்ல போயில வரையில பாக்குறேன். அப்படி எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இந்த ஊர்ல இந்த மேடையில இப்ப தாண்டி இப்படி பாக்குறேன். எப்படி? நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச பொம்பளைய. எனக்கு தெரியும், நீ ஆளை 5 மாடிக்கு தூக்கும் போதே அங்கிருந்து தள்ளி விடுவேன்னு. உனக்குன்னா உலக அனுபவத்தில் அதை சொல்லி கொடுங்க. ரோமக்கட்டு அதிகமாக இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா?
ரோமக்கட்டா காமக்கட்டான்னா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சியும் அதிகமா இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னா சொல்ல போறேன், விடியறக்குள்ள எடுத்துருவேன். விடியறக்குள்ள எடுத்துருவேன்னா ஒன்னொன்னா பல்ல கடிச்சு பிடுங்குயோ. அவ்வளவா இருக்கு. யாரு ஆக மொத்தம் உங்களை எவன் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் அதெல்லாம் கரண்ட கால் இழுத்து சாக வேண்டியதுதான். சாகட்டும், செய்ய முடியாத நாய் என்ன மைத்துக்கு வராங்க செருப்பு கொண்டு அடிக்காம. கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடிங்கி பிடியும், நக்கி பிடியும், முண்டை போயிடுவேன். வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுப்பேன். உண்மையிலே உங்க கதையை கேட்டா மனசு கஷ்டமா இருக்கு. நீ அது கஷ்டப்பட்டு இந்த வெளியில சொல்ற விஷயமா உள்ளேயும் சொல்ல முடியல. ஒரு பூவோ பொட்டோ புடவையோ ஒரு நகையோ யார் கேட்டாலும் வாங்கி கொடுக்கலாம். சொந்த பந்தம் கூட பிறந்தவோ யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். இந்த சேலை இங்கே அந்த அட்ரஸ் கொடுங்க, அண்ணன் நீ சேலை எடுத்துகிட்டு போகணுமா, நீங்கள் எங்கிட்ட கரெக்ட் பண்ணியிருக்கலானே. ஏங்க உண்மையிலே அதுதான். இப்போ எல்லா நாடகத்துலேயும் எல்லா வேஷமும் செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்க. பெண் வேஷம் நிறைய பேர் போடுறாங்க. ஆனால் அந்த பெண் வேஷம் போட்டாலும் பொருந்துற ஒரு சில பேருக்கு தான். அந்த வகையில் உங்களுக்கு ஆனா பெண்ணான்னு பார்க்கலையா? இல்லை இருக்கட்டும். ஆக மொத்தம் உங்களெல்லாம் எவன் தொட்டு தாலி கட்டானோ ஏன் கரண்ட கால் இழுத்து சாவேன்னு சொன்னா இன்னைக்கு கான்செப்ட் நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண முடியல. உண்மையிலே உங்கள் கதையை கேட்டால் மனசு கஷ்டமாக இருக்குங்க. நாடக உலக செவாலியர் யாருன்னு கேட்டால் அது ஆர்பி ஹரிஹரன். நடிப்பின் பல்கலைக்கழகம் யாருன்னு கேட்டால் அது ஆர்பி ஹரிஹரன். தமிழக அரசின் கலைச்சுடர்மணி விருது வாங்கினது யாருன்னு கேட்டால் அது ஆர்பி ஹரிஹரன். சகலகலா வல்லவன் அப்படின்னு யாருன்னு கேட்டால் எல்லா நாடகத்திலையும் எல்லா வேஷமும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் யாருன்னு கேட்டால் அது ஆர்பி ஹரிஹரன். இப்படி உங்களை பற்றி சொல்லணும்னா அது நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இவ்வளவு திறமையை கொடுத்த ஆண்டவன் உங்களுக்குள்ளே இவ்வளவு சோகத்தை வச்சிருக்கானே. வர்றாங்க தண்ணியை போட்டு குப்பரை அடிச்சு படுக்கிறாங்க. இவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன்? பேசாம உங்க அப்பா வீட்டில் இருந்திருக்கலாமே. ரெண்டு ஒண்ணுதான். பருவத்தில் பயிர் செய்யணும் இருக்காங்க. ஒரு மயிரும் செய்யலைங்கிறேன், பயிர் செய்ய. உங்க கதையை கேட்டா உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்ப தாங்க புரியுது. நீ யாவது புரிஞ்சுக்கிட்டே? தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். அடி உண்மை சொல்லு பெண்ணே, என்ன என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதுன்னு. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உன் மேலே ஆசைப்பட்டு ஏங்கி ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கு முடக்குன்னு அந்த நேரம் தேகம் சூடு ஏற. விளக்கு வைக்க. சூப்பர். விளக்கு எதிரடி வைக்கிற? கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும். உண்மையிலே உங்க கதையை கேட்டா மனசு கஷ்டமா இருக்குங்க. நானும் அக்கா அங்கச்சியோட பிறந்தவன் தான். அதனாலதான் உனக்கு தெரியுது. உண்மைங்க, மற்றவங்களுக்கு தெரியாது. நெசந்தாங்க. அக்கா தங்கச்சி பிறந்தவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் உங்க கஷ்டம் என்னன்னு இப்பதான் தெரியுது எனக்கு. ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க, இந்த காது அரிக்குதுன்னு வைங்க, கோழி இறகு இருக்குல்ல அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது காதுக்கு. ஒரு மூக்கு அரிக்குதுன்னு வைங்க, மூக்கு இந்த இருக்குல்ல விரல், இதை இப்படி வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான். ஒரு காது அரிச்சா கூட கோழி இறக வச்சு சொரியலாம், ஒரு மூக்கு அரிச்சிட்டா கூட விரலை வச்சு சொரிஞ்சிடலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட. நீ மூடு, நீ அக்கா தங்கச்சியோட பிறந்தது போதும். பேச்சை பாரு, பழமையை பாரு. நான் ஏதோ பரிதாபப்படிச்சோடான்னு பார்க்க நக்கல் மயிர் பண்ணுறேன் பற்றியலா. காது அரிச்சா கோழி இறக விட்டு குடையவான், மூக்கு அரிச்சா விரலை வச்சு சொரியவான். அப்போ இது பழைய கட்ட விளக்க மரம் எடுத்து வந்து சுடுதண்ணியில் நினச்சிக்கிட்டே அடிங்கிறேன். வாங்க, கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. இவ்வளோ அழகா இருக்கிய, என்ன தைரியத்தில் இன்ன இடத்துல தனியாக வந்திருக்கிய? நான் ஒன்றும் தனி. என்ன சத்தம் கேட்குது? என்னடி நடக்கிறது இங்கே? என்ன சும்மா பேசினியா? உனக்கு ஆல்ரவுண்டுக்காரனுக்கு என்ன பழக்கம்? என்னது அவனோட என்ன பேச்சுவார்த்தை? சந்தேகப்படுறீங்களா? ஏய், என்ன சந்தேகப்படுறீங்க? ஐயோ ஒண்ணே யாரு? ஐயோ போய் டீ குடிச்சிராதடி. வேண்டாம், டீ குடிச்சிராத. வா, ஒண்ணே நான் சந்தேகப்படுவேனா? உங்களை தவிர இந்த முந்திய யாருக்குமே வெறிக்கலையே. நான் அவுத்து போட்டு போயிருவேன். ஒண்ணுமே செய்யாத உங்களை போயிட்டா. உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரையும் பத்தி ஊருக்கே தெரியும். அதனால ரெண்டு பேரும் விளம்பரத்தை குறைச்சிட்டு. ஆமா, என்ன இன்னைக்கு அலங்காரம் ரொம்ப பலமா இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க பிள்ளைகளை காட்டுக்கு அனுப்பணும், நீ வாடி சீக்கிரம் போகும் நீங்கல்ல. ஆமா, பிள்ளைகளை காணோம், ரொம்ப நாளாச்சு.
இதில் ஒன்றும் குறையில்லை. பிள்ளையில வந்தன மட்டும் அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறது, ஆள் இல்லைன்னு கூப்பிட்டு அப்படியே கட்டி பிடிக்காது. கிழட்டு பயலுக்கு குசும்பு போகிறேன். அழகே உருவாய் இவள் வந்தாள், அன்பாய் பேசி மனம் கவர்ந்தாள். அழகே உருவாய் அவள் வந்தாள், அழகே உருவாய் இவள் வந்தாள், அன்பாய் பேசி மனம் கவர்ந்தாள். யாரென கேட்டேன் சொல்லவில்லை, யாரென கேட்டேன் சொல்லவில்லை, இவளை இதயம் மறந்திடவே இல்லை. அழகே உருவாய் கண்ணம் தேனலுக்கிண்ணம் காளையர் நெஞ்சம் கவிந்திடும் கண்ணியின் கண்ணோ தேன்மலர்கிண்ணம் காளையர் நெஞ்சம் காண்பது கொஞ்சம் இத்தனை மீது எனக்கு இதயம் மறந்திடவே இல்லை. அழகே உருவாய் இவள் வந்தாள், அழகே உருவாய் இவள் கற்பனை காணா அற்புத ரூபம் சிற்பிகள் செய்யா இளையவள் கற்பனை காணா அற்புத ரூபம் சிற்பிகள் செய்யா இளையவள் தேகம். இத்தனை மீது இதற்கிடையேது அவளுக்கு ஏதும் கிடையாது. இவளை இதயம் மறந்திடவே இல்லை. அழகே உருவாய் இவள் வந்தாள், அழகே உருவாய் இவள் வந்தாள், அன்பாய் பேசி மனம் கவர்ந்தாள். யாரென கேட்டேன் சொல்லவில்லை, இவளை இதயம் மறந்திடவே உருவாய் இவள் வந்தாள், அழகே உருவாய் இவள் வந்தாள். ஏய், நன்றி நன்றி நன்றி. ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க? பிள்ளைகளை உன் பொறுப்பில் தான் விட்டுட்டு போக போகிறேன். நிஜமாவா? நீங்கள் எங்கே போகிறீங்க? எனக்கு முக்கியமான அடுத்த வேட்டை இருக்கு. என்னை விட்டு இன்னொரு ஆளுகளை அடுத்து ஒரு வேட்டைக்காக போயிட்டு இருக்கேன். ஆமா, பிள்ளைங்க வர்ற சத்தம் கேட்குது. சரி, நம்ம தொடர்பு ஆமா ரகசியமா இருக்கு. கள்ள தொடர்பாக இருக்கட்டும். ஏய்